இருக்கிறது என்றால் முழு கல்லறிஞர் முன்னால பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதை கூட நிறுவ தெரியாதவர், அவருக்கு ஜாரண்டு தெரியாது, பக்கத்து வீட்டோ அயல் வீடோ அவருக்கு கூட தெரியாது. தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, உங்களுக்கு ஜாரண்டு கூட தெரியாது. அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார். முகப்புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம நம என்று விட்டோம், அதை தூக்கி கதைப்பதுதான். செம்மறிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ, யார் இதை கொண்டு இந்த பாருக்கு அடி என்று சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்கார். ஆகவே இந்த செம்மறி இங்க இருந்தால் எழுமண்டா எலும்பின முது எலும்பி இருந்தா பய சொல்லுங்க. இந்த ரோட்டை அரசாங்கம் தான் போடுவார், இல்லாடி போட மாட்டேன். அது அரசாங்கம் என்ற சனத்தின் காசு தெரியும். இப்போது அதிகளவான இலங்கைக்குள் எலக்ட்ரிக்கல் கார்கள் வருகின்றன. எலக்ட்ரிக்கல் கார்களை சார்ஜ் செய்வதற்கு போட்டுகள் குறைவாக இருக்கிற சார்ஜிங் போட்டுகள். அதனால் அந்த செயற்திட்டத்தையும் கூட நாங்கள் இந்த அரசாங்கம் வந்தவுடனேயே 10 நிறுவுவதற்கு தீர்மானித்து 7 நிறுவி இருக்கின்றோம். மேலதிகமாக 3 அதன் ஊடாக வெற்றி அளித்திருக்கின்றது. அதனால் அனைத்து பிரதேசங்களையும் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுடன் மின்சாரத்தை சார்ஜ் செய்யக்கூடிய உபகரணங்களை பொறுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையில் எமது வடமாகாண அபிவிருத்தியானது எமது அரசாங்கம் ஒவ்வொன்றாக அவதானித்து முன்னோக்கி நகர்கின்றோம். இந்த ஒரு வருடத்திலேயே செய்ய முடியாத வேலைகளை செய்திருக்கிறோம். ஏனென்றால் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பிலையும் யாரும் நிறுவுவார் என்று நினைத்திருக்க முடியவில்லை. இங்கே இருப்பவர்கள் ஒரு சிலர் பலர் கூறுகிறார்கள், எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு போகும்படி. உங்களுக்கு தெரியும், இங்கே பாராளுமன்றத்தில் இருந்தவர் கூட கோட் சூட்டை அணிந்து கொண்டு யாழ்ப்பாணத்தில் வேட்டியுடன் வலம் பெறுபவர் இன்று பாராளுமன்றத்துக்கு கூட வர துப்பில்லாதவர்கள், தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை அழிப்பதற்கான மூல காரணமாக இருந்தவர்கள் வெளியிலிருந்து கூறுகிறார்கள். இங்கே இருக்கிற அமைச்சர்கள் அதே நேரம் பாராளுமன்ற வெளியேற வேண்டும் என்று. அவரிடம் நான் ஒன்றை கூறுகிறேன், அவருக்கு முதுகெலும்பிற்குமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் சென்று உங்களது பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், உங்களது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று கூட துணித்தலாக கூற முடியாதவர் தான் அங்கே இருப்பவர், வெளியில் இருப்பவர். அதே நேரம் நான் ஒன்றை கூறுகிறேன், இங்கே கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர், கமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார். ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்து கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள். அதை நான் கூறுகிறேன், எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விலக வேண்டும் என்று. அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கமராவுக்கு மட்டும்தான் வெட்டி வீத்துக்களை வீத்துக்கிறாரே ஒழிய மக்களுக்கான இல்லை. நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கதையால் மாவட்டம் முன்னேறாது என்று நான் கூறிக்கொள்கிறேன். அதற்கு முதல்ல இவருக்கு கூற வருகின்றேன், இவர் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதை கூட நிறுவ தெரியாதவர், அவருக்கு ஜாரண்டு தெரியாது, பக்கத்து வீட்டோ அயல் வீடோ அவருக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் இன்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார். அவருக்கு ஒன்றை கூறுகிறேன், தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, உங்களுக்கு ஜாரண்டு கூட தெரியாது. அன்று வந்து இங்கே கூறுகிறார், நான் அங்கே மலைய மக்கள் இங்கே இன்று யாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் இன்று அவர் உளம்புகிறார். இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம், இனவாதத்தின் ஊடாகத்தான் வாக்குகளை பெற்று பழக்கம். நாங்கள் இன ஐக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காதீர்கள் என்று கூறுகிறேன். ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில். ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார். அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார். முகப்புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம நம என்று விட்டோம், அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம். நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம், தமிழில் கூட உங்களது முகப்புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள், மாறினாலும் பிரச்சனை இல்லை, மாறத்தான் வேணும். ஏனென்றால் கொழும்பில் தான் இருக்கிறார், அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போகிறார்களா?
கேட்கிறேன் அவரிடமே. ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் மாதிரி இந்த கமலாவுக்கு முன்னால் தமிழ் வசனம் கதைக்கிறார், தமிழரை உசுப்பேற்றுவதன் விதமாக செயற்படுகிறார். இவ்வாறு உசுப்பேற்றிய தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது. அவர்கள் ஒருமித்து தமிழ், சிங்கள, முஸ்லீம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக்கின்ற வரும். அதுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 14ක් නේ 13යි. 13. thank you. මම ස්ටොප් වොච් එක පටන් ගන්න. නැත්තම් විශ්වාස කරන්න බෑනේ කට්ටිය. ඒ නිසා ஸ்டாப் வாட்ச் එක දැන් පටන් ගත්තා. வணக்கம். இன்றைய மாதம் வந்து மார்கழி மாதம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே ஒரு சில வழிகளை தமிழில் சொல்லுவோம் என்று ஆசைப்படுறேன். என்னென்றால் இந்த அரசாங்கம், தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் ஆசைப்பட்ட நாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளையாகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாகரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாயிருக்கிறார். ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது. ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள். அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம். எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதிலே நடக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், இது 6வது, இது 1, 2, 3வது இல்லை, 6வது டாக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது. ஒரு மாபெரும் ஊழல், ஒரு போரால பாதிக்கப்பட்ட 40 வருடம் அழிந்த இனம் மறுபடியும் 16 வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்புல இருக்கிற குருதி மச்சையும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வலியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். என்றால் பூநகரி என்றது உங்களுக்கு தெரியும். பூநகர் அடிபாடு, பூநகரி தளம் என்று ஒரு போராலேயே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் 2024 ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையைச் சேர்ந்து அந்த சோழ பவர் எனர்ஜிக்கு சம்பந்தமாக இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து சன் பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி. மிஸ்டர் SM ஜெயந்த சமரகோன் சேயா, மிஸ்டர் C ஜெயரஞ்சன் டிரெக்டர், மிஸ்டர் செல்வராஜா டிரெக்டர். இது வந்து 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார், வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்த வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது. இந்த பார் 500 பார் பெர்மிட் வேண்டின இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார். எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் முழு கல்லறிஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னால் அது பாராளுமன்றத்திலேருந்து நீக்கி போடுவீங்கள். அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது, முழுசி கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் அந்த டாக்குமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை வேறு என்ன செய்யிருக்கார், திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் மறுபடியும் இந்த சன்பவர் என்ற கம்பெனி வந்து EPF ETF பே பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கப்பட்டு வருடத்துக்கு 5 மில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சன்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது. உடனடியாக அதே 3 பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோலார் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள். வேறொரு கம்பெனியில் அதே 3 பேரும் வேறொரு கம்பெனியை ஆரம்பித்து இந்த யுனைடெட் சோலார் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி, பூநகரியில் வாழ்கிற மக்கள் ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம். யாராவது புலம்பெயர் நாட்டிலிருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோலார் எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம். 1200 ஏக்கர் காணியை மொத்தமாக 70 மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக் கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு 40 மில்லியன், அவருடைய மகனுடைய பேருக்கு 30 மில்லியன். அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஜெஃப்னா இந்து காலேஜில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர். இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த 30 மில்லியனும் இவருக்கு வந்து 40 மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில் இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய ஆதாரங்கள், அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குகிறேன். இதில் வெக்கப்படுறேன் நான். என்னண்டா அந்த கிளிநொச்சி சனம் பாவம். நானும் கிளிநொச்சியில் இருந்தேன். நான் உருத்திரபுரமா, உடையார்கட்ட, முள்ளிவாய்க்கால, அக்கராயனா சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போனேன். எனக்கு வெக்கமாக இருக்கு, கவலையாக இருக்கு. எந்த கட்சியில் நம்பி 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும். அவையிட்டே போய் கேட்டேன், அண்ணே மனச்சாட்சி இருந்தால் சொல்லுங்க, நான் இந்த டாக்குமெண்ட்டை பார்லிமெண்ட்டுக்கு அடிக்காம விடுறேன்டா. எனக்கு சொன்ன பதில், தம்பி நீ அடி, அது உண்மையாக இருந்தால், அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரசா நீ அடி, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்கட்டும். ஆனால் நீங்கள் எல்லாரும், இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்கள் நினைச்சால், தம்பி உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன், நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை. ஊழல் யாரென்றாலும் நாங்கள் அதுக்கு அடிப்போம். முட்டையை தின்னவர் கத்த தேவை இல்லை. என்னென்றால்
இதை இந்த டாக்குமெண்ட்டை நான் இதை போடுறேன். ஆனால் உங்களுடைய அரசாங்கம் ராசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிற வரைக்கும், வாழைப்பழம் விற்கிற வரைக்கும், கத்திரிக்காய் விற்கிற வரைக்கும் அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம், சட்ட நடவடிக்கை எடுக்காது. நீங்கள் வேணுமெண்டா இருந்து பாருங்க, உங்களுடைய அரசாங்கம் ராசா, ஆனால் எடுக்காது. ஏனென்றா அண்மையில தினத்தில் போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்குது ஜனாதிபதியோட. ஆகவே இப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலேயே இல்லைன்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த பார்க்காரர். ஆகவே இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தா பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. ஆகவே அடுத்தது நான் பார்க்கணும், இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக 2 வசனம் கதைக்கிறேன். இந்த ஆதம்பாவா என்ற அமைச்சர் போய் சொல்லி இருக்கிறார், இங்க இருந்தால் எழுமண்டா எலும்பின முதுகு எலும்பி இருந்தா பய சொல்லுங்க, இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவான், இல்லாடி போட மாட்டேன். அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு எடுத்து சனத்துக்கு அடிச்சு போட்டு நீங்க என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வெளியே வந்திருக்கிறது. அதை விட இந்த புத்தளம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன். அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலும் இல்ல, ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் உயர்த்தணும் என்னுடைய ஆசை. ஆனால் முட்டாள்தனமான பொய்யான வாக்குறுதியில் வழங்க வேண்டாம். 27 கேள்வி போட்டிருக்கேன் சுகாதார அமைச்சர்கிட்ட, அவர் பதில் சொல்லிக்க, அதை நீங்க பார்க்கலாம். சரி, அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கழிச்சது. சில நேரங்களில் சில செம்மறியல் எங்களை பார்க்க பாவமாக இருக்கிறது. சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான், அந்த செம்மறியினுடைய அறிவு. அப்போ அதற்கு 4 வசனங்கள் சொல்லணும் மட்டும் நான் ஆசைப்படையில. செம்மறிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ, யார் இதை கொண்டு இந்த பாருக்கு அடி என்று சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்கார். ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுகளை நான் இதை விரும்பல. இந்த டாக்குமெண்ட்களை தந்து இவர் இந்த பார்காரருக்கு பொறுப்பாக அடிக்க சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மறி அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். தங்கச்சி செம்மறியோ தம்பி செம்மறியோ தெரியாது, நான் திறந்து பார்க்கல. ஆனால் தம்பி செம்மறிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்ட்டையும் எனக்கு தந்திருக்கார். இதோட என்னுடைய தமிழுரையை முடிச்சு கொண்டு කැමැති මට සිංහලින් කතා කරන්න. මේක මම කියන්නම්. ජනාධිපතිතුමාවිල්ලා මෙතන කිව්වා අපි වංජා දූෂණ ගැන තියෙනවා නම් මන් දන්නේ එතුමාගේ වචනේ එච්චර මට සිංහල බෑ. වරෙල්ලා මගේ ඔෆිස් එකට වරෙල්ලා 6 පාරක් ඇවිල්ලා මං ඇවිල්ලා ඉන්නේ. දැන් එක පාරක් නෙවෙයි.